தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கும் என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ள நிலையில் பருவமழையை சந்திக்க தமிழகம் தயாராக உள்ளதா, மழைநீரிலிருந்து சென்னை தப்புமா என்பது குறித்து கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. இப்ப பருவமழை குறித்து வானிலை மையம் என்ன தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள்? அரசு சார்பில் பருவமழை எதிர்கொள்ள என்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மிகுந்த மழையையும் நல்ல ஒரு வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மழையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை கடந்த ஆண்டு 35 சென்டிமீட்டர் பொழிந்தது. அதே போல வடகிழக்கு பருவமழையானது 45 சென்டிமீட்டர் மழை பொழிவை தமிழகத்திற்கு தந்தது. மேலும் சொல்ல வேண்டுமானால் புவி வெப்பமயமாதல் காரணமாக தற்பொழுதெல்லாம் வானிலையை கணிக்க முடியாத ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். சட்டென்று மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்தில் ஒரு கருமேகத்தை ஏற்படுத்தி கொட்டவென மழையை கொட்டிவிட்டு சென்று விடுகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அதற்காக அதாவது இயற்கை பேரிடர்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நாம் அனைவருமே ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சென்னையை பொறுத்தவரையிலும் இன்னும் ஒரு மாத காலத்தில் வடகிழக்கு பருவமழையை சந்திக்க போகிறோம். அந்த வடகிழக்கு பருவமழையை தமிழகம் சந்திக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதிலும் குறிப்பாக தலைநகர் சென்னை தப்புமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டீர்கள் என்றால் தமிழகம் முழுவதுமே மழைநீர் வடிகால் பணி, கழிவுநீர் கால்வாய் பணி, அதே போல மின்சார பணிகள் என பல்வேறு பணிகள் நடைபெற்று சாலை முழுவதும் பள்ளங்கள், குழிகள் தோண்டப்பட்டு இருக்கிறது. அது முறையாக மூடப்படாமலும் இருக்கிறது. தொடர்ந்து மக்களினுடைய பிரச்சனைகளை மக்களினுடைய குரலாக இருந்து கொண்டு எந்தெந்த பகுதியில் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை தகுந்த சாட்சியோடு நாம் செய்தியாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது பேரிடர் மேலாண்மை குழு சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 3916 இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகபட்சமாக செங்கல்பட்டும் சென்னையும், செங்கல்பட்டை பொறுத்தவரை 389 இடங்களும், சென்னையை பொறுத்தவரை 332 இடங்களும் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிலும் 317 இடங்கள் 5 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்களாக பேரிடர் மேலாண்மை துறையினால் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் பருவமழையை நாம் ஒரு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையோடு அணுக வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் குளம், குட்டை என 39,000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு என்றே ஒரு மிகப்பெரிய நிதியை ஒதுக்குகிறார்கள். ஆனால் முறையாக நீர்நிலைகளை தூர்வாருகிறார்களா என்றால் இல்லை. ஏனால் அது மிகவும் ஒரு வெட்ட வெளிச்சமாக நாம் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் குளம், குட்டையானது இன்றளவும் தூர்வாரப்படாமல் தான் இருக்கிறது. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றால் பருவமழையை சந்திக்கும் பொழுது பல்வேறு ஊர்கள் மழையில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தலைநகர் சென்னையை எடுத்துக்கொண்டால் பல்வேறு பகுதிகளில் கட்டிடங்கள் கட்டி மழைநீர் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே மிகவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னையில் ஏற்படுத்த வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக துறைமுகத்திலிருந்து மதுரவாயல் வழியாக, அதாவது கூவம் வழியாக மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு 605க்கும் மேற்பட்ட ராட்சச தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ராட்சச தூண்கள் அமைப்பதற்காக கட்டிட கழிவுகள் கூவம் அந்த ஆற்றில் கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக அந்த ஆறு முழுக்க, அதாவது இப்பொழுது மழை பெய்கிறது என்று சொன்னால் இந்த ஆற்றின் வழியாகத்தான் கடலில் கலக்க வேண்டும். ஆனால் இந்த கட்டிட கழிவுகளும் இந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக இந்த மழை நீரெல்லாம் கடலுக்குள் செல்லாமல் ஊருக்குள் செல்லக்கூடிய ஒரு அபாயமானது இருக்கிறது. இதெல்லாம் அரசு தான் தகுந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என மக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்த வண்ணமே இருக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளும் கழிவுநீர் வடிகால் பணிகளும் விரைவில் முடிந்தால்தான் அடுத்த ஒரு மாதத்தில் நாம் வடகிழக்கு பருவமழையை தகுந்த முன்னெச்சரிக்கை பாதுகாப்போடு அணுக முடியும். நேரலை தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.